வெல்கம் டு ஸ்ரீ ஹோம் கிச்சன். இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு வத்த குழம்பு பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் முதல்ல ஒரு கசகசாவை ஒரு ஸ்பூன் வறுத்துக்கலாம். ட்ரையாக வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பொடியை ரெடி பண்ணிடலாம். கசகசா கொஞ்சம் கருகாமல் லேசாக பொரிஞ்சா போகிறோம். லேசாக பொரியறது. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா ஒரு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், இதைய சேர்த்து இதோட வறுத்துக்கலாம். கருகாம வறுத்துக்கணும். இது சீக்கிரம் ஒரு 10-15 நிமிஷத்துலயே ரெடி பண்ணிடலாம். அதை லேசா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்த உடனே அந்த கசகசா வறுத்து போட்ட இதுலயே இதையும் சேர்த்துட்டு அரைச்சில் வந்துடணும். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கசகசாவோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு அரைச்சின்னு வந்துடணும். மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வரணும். பேன் காஞ்ச உடனே அதில் நல்லெண்ணெய் தான் விடணும். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். நல்லா தாராளமாக ஒரு 3-4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா வறுத்து விடுங்க. பொன் வரவுல ஆன பிறகு கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் தாராளமா போட்டுக்கலாம். வாசனையா இருக்கும். இது பொரிஞ்சோடனே வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். லேசா வதங்கின உடனே தக்காளி ஒரு 2 எடுத்து அதை வெந்நீர்ல போட்டுட்டு அந்த மேல் தோலை எடுத்து வச்சிருக்கேன். நான் கையில நல்லா இது மாதிரி மசிச்சுக்குங்க. இது மாதிரி மசிச்சு போட்டாக்க அது தனித்தனியா தெரியாம அது சேர்ந்த மாதிரி வரும் நமக்கு. அதையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. லேசா வதங்கட்டும். கொஞ்சம் சுருளை வதங்கினாதான் நல்லா இருக்கும். இந்த சமயத்துல உங்களுக்கு பூண்டு வேணும்னா சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கல. ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்து இத தோல் மெலிசா இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் தடமலா இருந்தாக்க அந்த மேல் தோலை சீவிடுங்க. அதையும் தான் இதுல போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதுல 2-3 மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம. அதனால காரப்பொடி கொஞ்சம் திட்டமா போட்டுக்கலாம். கார பியூர் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வெந்தய பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்குறேன். வெந்தய பொடி சேர்த்தா வத்த குழம்புக்கு
வாசனையா இருக்கும். அடியில பிடிச்சிக்காம மிளகாத்தூள் எல்லாம் அடியில பிடிக்க கூடாது. கருகாம பார்த்துக்குங்க. லேசா வதக்கிட்டு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், நல்ல இவ்வளவு பெருசு புளி வந்து நல்லா கரைச்சிட்டு நான் வடிகட்டி வச்சிருக்கேன். அதையும் இதுல விட்டுடலாம். ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பொடியை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு 15 நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு காயும் நல்லா வெந்துடுது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லேசா வெந்திருக்கும். பாருங்க, இந்த அமுத்தும் போது உள்ள போறது காய் நல்லா, பூசணிக்காய் நல்லா வெந்துடுது. இப்போ ஒரு சின்ன அளவுக்கு நம்மளுக்கு இவ்வளவு சைஸ் எடுத்துட்டு இருக்கேன் வெல்லம். அதோட சேர்த்துடலாம். சேர்க்கும் போது வத்த குழம்புக்கு நல்லா இருக்கும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் நான். அந்த பொடியெல்லாம் வறுத்து, இந்த கடலைப்பருப்பு தனியா அதெல்லாம் வறுத்ததை வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கேன். இதுல விட்டுறேன். விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது மிக்சி ஜார் அலமின தண்ணி, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை விட்டுட்டாக்க ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போறோம். அதுவே கட்டி ஆயிடும். இது பூசணிக்காய் போட்டு பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். 3 நிமிஷம் கொதிச்சிட்டு கொஞ்சம் குழம்பும் கெட்டி ஆயிடுத்து பாருங்க. இது மாதிரி தனித்தனியா தெரியணும். பூசணிக்காய் ரொம்ப குழைய கூடாது. ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாதிரி தான் வந்து தனித்தனியா தெரியணும். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிடலாம். பூசணிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது கத்திரிக்காய் வதக்கல் பண்ண போறேன். இந்த மாதிரி 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்புல பேன் வச்சுட்டு நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்ப கலக்கா எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். விட்ட உடனே கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். அது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம இது ஒரு 5 நிமிஷத்துலயே பண்ணிடலாம். நம்ம ரொம்ப பொருளும் வேண்டாம், இதுக்கு ஈஸியாவும் இருக்கும். கத்திரிக்காய் தான் கொஞ்சம் வதங்கணும், மற்றதெல்லாம் சீக்கிரமா ஆயிடும். அது கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவக்க வறுக்கணும். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பருப்பெல்லாம் செவந்து வந்துட்டு இந்த சமயத்துல அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும்னா நல்லா வாசனையாவும் இருக்கும். கொஞ்சம் லைட்டா பெருங்காய பொடி, ரொம்ப போட வேண்டாம், லைட்டா போட்டா போறோம். தக்காளியை வந்து இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையே இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த சாம்பார் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அது தாராளமா
நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி வதக்கி கொடுத்துட்டு இருக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும். அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தாக்க லைட்டா, ரொம்ப தண்ணி விட வேண்டாம், லைட்டா விட்டுக்குங்க. உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சேர்ந்த அளவு வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டு வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியா வேணும்ன்றதுனால எண்ணெய் விடலை, தண்ணி விட்டுருக்கேன். எண்ணெயிலேயே வதக்கினோம்னாலும் நல்லா இருக்கும். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகா பொடி எல்லாம் தீயாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடி பிடிக்காம இருக்கணும். இப்படி வதக்கி கொடுக்கணும். கொஞ்சம் சுருள வதங்கட்டும். தனியா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. இதுக்கு வாசனையா தான் இருக்கும் இதோட சேர்த்தோம்னாக்க. கொஞ்சம் மிளகு சீரக பொடி கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு, இப்போ இந்த சமயத்துல நம்ம கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருள வதங்கிடுது. இந்த சமயத்துல இந்த கத்திரிக்காவை சேர்த்துப்போம். கத்திரிக்காய் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. அப்படி உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தா கூட ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அது கலர் கொடுக்கும். சமயத்துல கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சா கத்திரிக்காய் சீக்கிரமா வேகும். மூடியை திறந்து ஒரு 4-5 தடவை நீங்க இந்த மாதிரி வதக்கி கொடுக்கணும். அடி பிடிக்காம இருக்கணும். இது அடி பிடிக்காம இருந்தாதான் நல்லா இருக்கும், காந்திட்டா நல்லா இருக்காது. ஒரு 4-5 தடவை மூடிய திறந்துட்டு வதக்கி கொடுத்துட்டு, உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா லேசா தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் இந்த கொப்பரை எடுத்திருக்கேன். கொப்பரையில இந்த துருவல்ல, இந்த பன்னீர் சீவரமே அந்த துருவல்ல துருவி வச்சிருக்கேன். இது கொப்பரை இருந்து போட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா தேங்காய் துருவல் நீங்க போட்டுக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் அந்த தேங்காய் துருவலை இதுல சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை வதக்கிட்டு, தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் ஆன்ல இருக்க வேண்டாம் அடுப்பு. 1 நிமிஷம் இப்படி லேசா வதக்கிட்டு ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. அந்த சூட்டுலே இருக்கட்டும், அது நல்லா ஆயிடும். கத்திரிக்காய் வதக்கல் ரெடி.